கோயம்புத்தூர்ல இருந்து சீரடிக்கு ஒரே ட்ரெயின். பாரத் கௌரவ் திட்டத்தின் கீழ சாய்பாபா பக்தர்களுக்காக சவுத் ஸ்டார் ரயில் அறிமுகப்படுத்தி இருக்கிற இந்த யாத்திரையை இந்த மாசம் 30ஆம் தேதி தொடங்க இருக்குது. இதை பத்தி தெளிவா தெரிஞ்சுக்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணுங்க, உங்க டிக்கெட்டை புக் பண்ணுங்க. தேங்க்ஸ் கிவிங் மீட் சார் சொல்லியிருக்காரு. ஸோ தேங்க்ஸ் மட்டும் சொல்லிட்டு போயிடணும் அப்படின்னு தான் தோணுது. எந்த அளவுக்கு பேசலாம், எவ்வளோ பேசலாம் அப்படின்னு தெரில. இல்லை ஏதாவது பேசினா தப்பாயிடுமான்னு கூட தெரில. நல்லா தூங்கிட்டு வாங்க படத்துக்கு அப்படின்னு சொன்னதை எடுத்து அதை ரொம்ப பெருசாக எடுத்து போட்டு அதை அண்டர்லைன் பண்ணி அதை சோஷியல் மீடியாவில் பெருசு பண்ணி அதை ப்ரொடியூசர் இன்டர்வியூலையும் போய் என்ன சார் இப்படி சொல்லியிருக்காரு உங்கள் டேரக்டர்னு அவர் எனக்கு ஃபோன் பண்ணி என்ன சார் அப்படின்னு கேட்டு, நான் ஒரு ஃப்ளைட் எடுக்க போகணுன்னு வச்சுக்கோங்க, ஒரு 5 மணிக்கு ஒரு ஃப்ளைட் எடுக்கிறேன்னு எங்கள் அம்மா வந்துட்டு சீக்கிரம் தூங்குடா அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ளைட்டில் தூங்கலான்னு அவங்களுக்கு தெரியும். சீக்கிரம் தூங்குடா ஃப்ரெஷ்ஷாக போகலாம் அப்படின்னு என்கிட்ட எப்போவுமே சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு அர்த்தத்தில் நான் அதை சொன்னேன். அதனால் எந்த அளவுக்கு எது சொல்கிறது அப்படின்னு தெரில. பட் ஐ கம் டு த தேங்க்ஸ் ஸ்ட்ரெயிட் அவே. என்னுடைய மற்ற படங்களை விட இந்த படத்துக்கு கொஞ்சம் அதிகமாகவே நல்ல ரிவ்யூஸ் வந்திருக்கு. அண்ட் ஐட் லைக் டு தேங்க் த ப்ரெஸ், த கிரிட்டிக்ஸ், த ரிவ்யூவர்ஸ் ஃபார் தேட். இட் டஸ் மேக் அ டிஃப்ரென்ஸ். அது வந்து நிறைய பேர்கிட்ட போய் இந்த படத்தை சேர்த்துருக்கு. அண்ட் ஈவன் ஃபார் த நெகட்டிவ் ரிவ்யூஸ், தேங்க்யூ, பிகாஸ் ஐ திங்க் மை டீம் இஸ் பீன் ரீடிங் வாட் இஸ் பீங் செட். அண்ட் அதுலேருந்து நிறைய ஓரளவுக்கு கற்றுக்கக்கூடிய விஷயங்களும் அதில் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் த ப்ரெஸ், the media, social media, reviewers, critics for reaching out this film to an audience. நான் அப்பப்போ யோசிப்பேன், ஒரு ரிவ்யூவே இல்லாமல் இருக்கலாமா? ஐ டோன்ட் ரீட் ரிவ்யூஸ். நான் நிறைய படங்களுக்கு நல்ல ரிவ்யூஸை நான் படிக்கிறது இல்லை. ஏன்னா ஐட் லைக் டு வாட்ச் த ஃபில்ம் விதவுட் அந்த ரிவ்யூ படிக்காமல் பார்க்கணும். அதுக்கப்புறம் அந்த படம் பார்த்ததுக்கப்புறம் மேபி ஐ வுட் ரீட், சரி என்ன சொல்லியிருக்காங்க, ஓகே இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கா அப்படின்னு. இன்னொருத்தருடைய பொழப்பில் மண்ணு போடுற மாதிரி ரிவ்யூஸாக இது அப்படின்னு நான் யோசிப்பேன். இந்த இதில் மட்டும்தான் somebody else is being affected actually, because somebody living in a household can read an review in any of the newspapers and think, oh இப்படி சொல்லியிருக்காங்களா, சரி okay, that's one critic's point of view that could affect the whole outcome of the film. I mean, I think it can, sometimes I think it can't, but sometimes I think it can. So இன்னொருத்தருடைய பொழப்பில் மண்ணள்ளி போடுற மாதிரி ஒரு விஷயமா இது அப்படின்னு நான் வாட்டி யோசிச்சிருக்கேன். But then okay, படம் தானே, it's okay, that's their job, they have to do that அப்படின்னு எனக்கு தோணும். And then after a point I don't think so much also about it. So ஒரு படம் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம், putting everybody together, ஒரு ஸ்டாரை வர வச்சு அவருக்கு அந்த சப்ஜெக்ட் புரியணும், அவருக்கு இந்த படத்தில் வந்து அவருடைய ஸ்டார்டம்க்கு தகுந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே இருக்காது அப்படின்னு அவர்கிட்ட சொல்கிறதுக்கே நமக்கு பயமாக இருக்கும் ஆக்சுவலாக. பட் வித் somebody like Simbu, I don't have to fear that. I can tell him in 2.5 hours இதுதான் கதை, ஓகே இதுதான் பண்ணணும் நீங்கள் நினைக்கிறீங்களா, பண்ணலாம், I'll do it. 1925 நான் பண்ணுறேன், ஐம் ஆல்ரெடி கோயிங் த்ரூ த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், ஐ டூ இட். ஏற்கனவே ஒரு படத்தை பற்றி பேசிகிட்டு இருந்தோமே, ஒரு கதை தானே பேசிகிட்டு இருக்கோம், அந்த ஹீரோயின் செலெக்ஷனில் இருக்கோம், அது என்னாச்சு அப்படின்னு அவர் கேட்கல. வில் கோ டு திஸ் அப்படின்னு அவர் சொன்னார். அடுத்தது நேராக ப்ரொடியூசர்கிட்ட போய், சார் இது வரைக்கும் நம்ம ஒரு கதையை பற்றி பேசிகிட்டு இருந்தோம், ஐம் கோயிங் டு டூ சம்திங் எல்ஸ், இது கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு 1.5 hours அந்த கதையை நரேட் பண்ணி அவரும் வந்து கோ ஹெட் அப்படின்னு கொஞ்சம் கூட யோசிக்காமல் கோ ஹெட் அப்படின்னு சொன்னது வந்து எனக்கு ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயமாக தெரிஞ்சது. அங்கேருந்து ஒரு டீம் அசெம்பிள் பண்ணி அந்த படத்தை பற்றி பேசி, அந்த ஸ்கிரிப்டை பற்றி பேசி, அதை உருவாக்கி, அது கிட்டத்தட்ட ஷூட் வரைக்கும் கொண்டு போய், அதுக்கப்புறம் ஷூட்டில் நடக்கிற விஷயங்கள் எவ்ரிதிங் ஹேஸ் டு கம் டுகெதர்லாம் சொல்லி ஒரு ரிலீஸ் வரைக்கும், அது ரிலீஸ்க்கு முன்னாடி ஒரு எடிட்னு ஒரு ப்ராசஸ் நடக்கும். அதில் வந்து ஒரு புட்சர் மாதிரி அந்த படத்தை வெட்ட வேண்டியிருக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு கேள்வி எல்லாருமே கேட்குறது என்ன லெங்த், படத்தை வந்து பாருங்கள் அதுக்கப்புறம் லெங்த் என்னன்னு பேசுவோம், இல்லை என்ன லெங்த் அப்படின்னா எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். ஸோ அதையெல்லாம் தாண்டி ஒரு படத்தை இந்த அளவுக்கு அசெம்பிள் பண்ணி அதை ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஒரு கஷ்டப்பட்டு ஒரு ப்ரொடியூசர் வந்து அவருடைய எல்லா கெப்பாசிட்டியும் யூஸ் பண்ணி எல்லா தியேட்டர்ஸ்லையும் அதை ரீச் பண்ணுறதுக்கு ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஆகிட்டு போய் அந்த படத்தை காமிச்சு அவங்களுக்கும் பிடிச்சிட்டு அந்த படத்தை அவங்க ரிலீஸ் பண்ணுறதுக்கப்புறம் நீங்கள் அதை கொண்டு போய் ஆடியன்ஸை சேர்க்கறது வந்து எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு எனக்கு தெரியுது, உங்களுக்கும் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். சம்டைம்ஸ் ஐ ரியலி விஷ் திஸ் fraternity didn't exist, and sometimes I know that because of you, and it's because of you that this film is also reaching out to a lot. So I'm on the line irken, and the code and தாண்ட முடியல. I don't know which is good, which is bad, but I would like to thank you for taking this film forward. And I'll take this opportunity to thank Aishri Ganesh sir for putting his hand on my shoulder அப்படின்னா சொல்லணும். ஒரு I was floundering அப்படின்னு சொல்ல முடியாது, பட் ஒரு எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு தெரில. He put his hand on my shoulder and said, I'll show you the way அப்படின்னு சொன்னார். And he showed me the way. So thank you so much for allowing me to make this experimental film. So I'd like to call it an experiment, a costly experiment. You just said go ahead and maybe we'll make it happen அப்படின்னு சொன்னீங்க. I sometimes wish that he was interfering. I sometimes wish our location ல என் கூட உட்காந்து இன்னைக்கு இந்த ஷாட் எடுக்கிறீங்களா
நாளைக்கு அந்த ஷாட் எடுக்கிறீங்களா அப்படின்னு அவர் கேட்பார் அப்படின்னு தோணுது. ஏன்னா படம் முடிஞ்சு அவர்கிட்ட போட்டு காமிக்கும் போது அவர் ஏதாவது சொல்லி பிடிக்கலன்னா எனக்கு அவ்வளோ பயமாக இருக்கும்ல, ஆப்வியஸ்லி, பிகாஸ் ஹீஸ் த ஒன் ஹூஸ் கோயிங் டு ஹெல்ப் மீ புட் இட் அவுட். சார் லென்த் ஓகே 253 இருக்கா, எனக்கு லென்த் தெரியல சார், கோ ஹெட் அப்படின்னு அவர் சொன்னார். அதுக்கப்புறம் ரிலீஸ்க்கு ஒரு 1 day முன்னாடி ப்ராப்ளி ஃப்ரம் த டிஸ்ட்ரிபியூட்டர் சைட் தே செட் சார் கொஞ்சம் தியேட்டர்ஸ் டைமிங் அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க அண்ட் ஜென்ரலாகவே ஒரு லெங்க்த்துன்னு பயப்படுவாங்க, ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு அவர்கிட்ட கேட்கும்போது நான் பக்கத்தில் இருந்தேன். ஹி வாஸ் ஆன் ஸ்பீக்கர் ஃபோன். ஹி ஜஸ்ட் செட் இல்லை சார் எனக்கு படம் பிடிச்சிருக்கு சார், இது விட்டு பார்க்கலாம் சார், ஐ திங்க் இட் வில் டூ வெல் அப்படின்னு சொன்னார். சார் தேங்க்யூ ஃபார் பிலீவிங் இன் த ஃபில்ம், ரியலி ஆனஸ்ட்லி தேங்க்யூ ஸோ மச். Simbu, I brought many things to you, including one silly Karthik dial say the end during COVID time, and just because you and I couldn't sit inside our homes doing nothing, I called you, brother, edha onu pannalam neengalum sonninga, I brought it to you, you said yes. I brought நதிகளில் நீராடும் சூரியன் டு யூ, எஸ் அப்படின்னு சொன்னீங்க. ஒரு அவுட்லைன் தான் அது கூட கேட்டிங்க, ஒரு சூப்பர் ஸ்டாருடைய கதையா, ஓகே பண்ணலாம், ரஹ்மான் சார் மியூசிக் பண்ணலாம், நீங்கள் பண்ணுறீங்களா பண்ணலாம். ஒரு 30 days கழிச்சு நான் வந்து இதான் கதை ஜெயமோகன் சார் எழுதியிருக்காரு அப்படின்னு சொன்னேன். யூ didn't bat an eyelid, you said let's go for it, நான் பண்ணுறேன். You were going through the transformation process, so I think it helped also, but you said you will do it. But then பண்ணலான்னு சொல்கிறது ஒரு விஷயம், லொக்கேஷன் வந்து அதை புரிஞ்சு அதை உள்வாங்கிக்கிட்டு அது அவ்வளோ ஈஸியாக கொடுக்குறது வந்து இட்ஸ் நாட் ஈஸி அட் ஆல். I know that because these days I'm acting, so I can tell you that it's not easy at all. To stand in front of a camera, எல்லாத்தையும் மறந்து ஒரு 100 பேருக்கு முன்னாடி நம்ம நடிக்கிறதுன்றது சாதாரண விஷயமே கிடையாது. I respect actors a lot more after having stood in front of the camera. And I see that what you've done so easily and so effortlessly is now being talked about all over. Like the first response is, oh my God, what an actor. For people who haven't seen your work in the north of India and certain people, the first question is, who is this actor? Where has he been? விண்ணை தாண்டி வருவா எடுத்து பாருங்க, அந்த மாதிரி ஒரு டிஸ்கஷன் போயிட்டுருக்கப்போ. ஸோ this is nothing, brother. You have a whole life ahead of you, and this is probably the tip of the iceberg அப்படின்னு தான் சொல்லுவேன். It's a mind-blowing performance from you. I'm saying it myself. நம்ம ஷூட் பண்ணும்போது கூட நான் உங்களுக்கு சொல்லியிருக்க மாட்டேன், ஃபர்ஸ்ட் டேக்லேயே எல்லாமே எடுத்துகிட்டு போயிடுவோம். ஒரு செகண்ட் டேக் கேட்டால் இட் ப்ராப்ளி குட் பி பிகாஸ் சித்தார்த் would ask me, brother, sir, one more take எடுக்கலாமா அப்படின்ட்டு. Never because Simbu was at fault or anything like that, but more than everything else, for allowing me to make this experimental film with you, thank you so much. Stripping you of your stardom, literally stripping you and bringing you in front of the camera, thank you so much. I owe you plenty. And not necessarily in that order, Anthony, I know what you've done for this film. Thank you so much. I mean, it's not easy to put a film like this together. நீ ஈஸியாக சொல்லிடலாம், நிறைய சிங்கிள் ஷார்ட்ஸ் தான் நான் எதுவுமே பண்ணலன்னு, பட் we all know what you've done for this film and finally fixing the length. நான் வந்து ஜெயமோகன் சாரோட கதை கேட்கும்போது அதில் ஒரு 4-5 டிரான்ஸ்ஃபர்மேஷன் சீன்ஸ் இருந்தது. அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் சீன்ஸ் வந்து சிங்கிள் ஷார்ட்ஸ் தான் இருக்கணும் அப்படின்னு அவர் கதை சொல்லும்போது எனக்கு என் மைண்டில் தோணுச்சு. ஸோ அந்த சீன்ஸ்லாம் நான் அந்த மாதிரி எடுக்கணும்னு நினச்சதுக்கு and for me to put it together, Simbu, Siddhartha, the whole unit came together. My whole team came together to help me set that up. Rajivan came up with a production design plan. Uttara's costumes, I should talk about that. நிறைய படங்களில் வந்து costumes will stand out. இந்த படத்தில் costumes won't stand out because they blend with very naturally as to what people will wear. Rajivan, Uttara, Anthony and Siddhartha, you understood what I wanted to do with this film. You took that vision and you helped me execute that. The single shot sequences, we worked so well with Lee and Yannick. Thank you, Siddharth, for helping me get these images in place. And then finally, and obviously not finally, AR Rahman sir, again, நதிகளில் நீராடும் சூரியனுக்கு ஒரு 3 song ரெக்கார்ட் பண்ணியிருந்தோம் ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் I went to him and told him, sir, I'm going with a new story, but I don't want to waste your time. After narrating the story, I said, அந்த சாங்ஸ் நான் யூஸ் பண்ணிக்கிறேன், லிரிக்ஸ் மட்டும் தாமரைட்டு சொல்லி நான் மாற்றிக்கிறேன்னு சொன்னேன். இல்லை டோன்ட் வரி அபவுட் தட், வில் கம்போஸ் ஃப்ரெஷ்ன்னு சொல்லி ஹீ ஒர்க் ஆன் தீஸ் சிச்சுவேஷன்ஸ். என்னோட ஜெயமோகன் சாரோட ஸ்கிரிப்ட்லையும் என்னுடைய ஸ்க்ரீன் பிளேயும் மல்லிப்பூவோடைய சாங் சிச்சுவேஷனே கிடையாது. இட் வாஸ் புட் டுகெதர் பை ரஹ்மான் சார். He said you have such a beautiful scene where மக்கள் எல்லாமே வந்து அவங்களுடைய ஒய்ஃப்டையும் அவங்களுடைய ஃபேமிலிஸ்டையும் ஃபோனில் பேசிகிட்டு இருக்காங்க, வீடியோ கால் வழியாக பேசுகிற ஒரு சீன் இருக்குது, அதே நம்ம சாங்காக பண்ணக்கூடாது, நான் அவ்வளோதான் அவங்கள்ட்ட சொல்லுவேன், சீன் எழுதிட்டு வாங்க அப்படின்னு சொன்னார். If Mallipu is working out today, it's only and only because of A.R. Rahman sir, and I'd like to thank him for that. Sir, your background score, what you've done for the film, you elevated the film. I know how much you elevated the film. Thank you so much for that. My whole team of people behind the camera, all my ADs and assistants and everything, but I don't know if I'll get another thanks meeting like this, so I must say this. Aditi, I know
all the liaising work that you did between Aishri sir and me and Simbu and me. So much of work went in. Ashwin, you were always there, telling me, yes, go ahead. உங்களுக்கு இந்த பட்ஜெட் வேணும், நான் சார்கிட்ட சொல்லிடுறேன், அது நடக்கும் அப்படின்னு சொல்லி you were always there. Varun, even though you had nothing to do with this film, you were also there behind me and telling me this will work. Thank you so much, the whole team. And my team of ADs, I mean, I don't want to remember names right now, I might forget all of them, but Preeti, Sarang, Jay, Ashwin, and Anirudh, and a lot of other people who helped me put this film together. Small suggestions, even right down to the last minute, my team would tell me, sir, in the shot eduthalam, in the visual வந்து இன்னும் கொஞ்சம் add பண்ணலாம். So much of work went into this, just like every other film, but since we're talking about this film, I have to mention it. Thank you so much. This is truly a Thanksgiving meeting, and it's the first time I really feel that I must say thanks from the bottom of my heart. Thank you so much, everybody. Thank you. கோயம்புத்தூர்ல இருந்து சீரடிக்கு ஒரே ட்ரெயின். பாரத் கௌரவ் திட்டத்தின் கீழ சாய்பாபா பக்தர்களுக்காக சவுத் ஸ்டார் ரயில் அறிமுகப்படுத்தி இருக்கிற இந்த யாத்திரையை இந்த மாசம் 30ஆம் தேதி தொடங்க இருக்குது. இதை பத்தி தெளிவா தெரிஞ்சுக்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கிளிக் பண்ணுங்க, உங்க டிக்கெட்டை புக் பண்ணுங்க.